இந்த வீடியோவில் கின்சிஸ் டேட்டா ஸ்ட்ரீமில் இருக்கிற கான்ஃபிகரேஷனில் என்ஹான்ஸ்ட் ஃபேன் அவுட் பேட்டர்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இது வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி இன்டர்வியூஸில் இதை கேட்பாங்க. ஸோ முதல்ல இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷார்டுக்கும் 2 MB per second வந்து த்ரூபுட் இருக்கும். இப்போது இதை மல்டிபிள் கன்சியூமர்ஸ் இதை வந்து கன்சியூம் பண்ணாங்கன்னா இந்த 2 MB per second அவங்க ஷேர் பண்ணுவாங்க. என்ஹான்ஸ் ஃபேன் அவுட் பேட்டர்ன் எனேபிள் பண்ணுறது மூலமாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் 2 MB per second கிடைக்கும். அது மொதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இது HTTP2 கனெக்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ HTTP2 கனெக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஜென்ரலாக என்ன நடக்கும்னா, ஒரு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும், டேட்டா இருக்குதான்னு பார்க்கும். டேட்டா இல்லைன்னா வந்து எம்டி ரெஸ்பான்ஸ் அனுப்பும். டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக போல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ணி டிஸ்கனெக்ட் ஆகி அப்புறம் திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்படி கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்ஸ் கனெக்ஷன் HTTP2 யூஸ் பண்ணுறதுனால ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 minutes வரையும் அந்த கனெக்ஷன் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பை டிஃபால்ட். ஸோ இது மூலமாக நம்ம ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸு அதே மாதிரி த்ரூபுட்டு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ஹான்ஸ் ஃபேன் அவுட் பேட்டர்னை யூஸ் பண்ணுறோம்.